எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஃபுட் கோர்ட் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலையே மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் எப்படி தந்தூரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சிக்கனை பெருசு பெருசாக வெட்டி வாங்கிக்கணும். அதில் கீரல் போட்டு வாங்கிக்கணும். தந்தூரிக்குன்னு சொன்னாலே அவங்களே அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தயிர் தான். தயிர் சேர்த்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மேரினேஷனில் தயிரே போதும். அதோட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கணும். இதுதான் இந்த மேரினேஷனுக்கு தேவையானது. இதை நல்லா பெரட்டிட்டு அந்த சிக்கனோட எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக என் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சிக்கனை 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிற அளவுக்கு பெரட்டி போட்டு எடுத்தால் போதும். அந்த மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணுறக்காக. ஏன்னா டைரெக்டாக இதை நம்ம அடுப்பில் வச்சோம்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த கிரில்லர் மாதிரி இருக்கிற அந்த பேனில் நம்ம இந்த சிக்கனை வச்சு ஆயிலை மேலே அந்த ப்ரஷ் மாதிரி பண்ணி விட்டுறணும். ஆயிலை தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அடுப்பை ஸ்லோவாக்கி ஸ்பீடாக வச்சு அந்த மாதிரி மாற்றி செஞ்சு சிக்கன் வேகிற வரையே செஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வீட்டிலே சூப்பரான தந்தூரி தயாராகிடும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரில்லர் ஸ்டாண்டு இல்லைன்னா நார்மலாக அடுப்பில் நம்ம ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சின்ன பாத்திரம்லாம் வைக்க, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த க்ரீன் சட்னியோட ரெசிபியும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தினமும் இதே போல் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.